2 சென்ட்டை வச்சு நம்ம வீடு எப்படி தான் கட்ட முடியும்னு சொல்லி எல்லாருமே யோசிக்கலாம். ஆனால் இவங்க வெறும் 2 சென்ட் இடத்த வச்சுங்க 2 பிஹெச்கேல 3 பிஹெச்கே வீடு சூப்பராக கட்டியிருக்காங்க. 10க்கு 16 சொல்லிட்டு பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம், 10க்கு 10ன்னு சொல்லிட்டு 2 பெரிய கிட்ஸ் பெட்ரூம், 3க்குமே அட்டாச் கம் பாத்ரூம், அவுட்ரு பாத்ரூமோட எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இந்த வீடு கிழக்க பார்த்த சைடில் கிழக்க பார்த்த மாதிரியே வச்சு கட்டப்பட்டிருக்கு. அப்புறம் வீட்டோட விலை தானே யோசிக்கிறீங்க. 2 பிஹெச்கே போகிற விலையில் பார்த்தீங்கன்னா 3 பிஹெச்கே வீடா ரொம்ப கம்ஃபர்டபுளாக எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி எல்லாருமே வாங்குற அளவுக்கு தான் வீட்டை ரொம்ப லோ ப்ரைஸாக தான் இப்போ இன்றைக்கி ரெடியாக வச்சுருக்காங்க. இப்போ வாங்க நம்ம எல்லாருமே ஷோக்குள்ளே போய் இந்த வீட்டை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் எம்பி ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடு அமைஞ்சிக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா பார்த்துடலாம். 20 அடி 20 பீஸாவோ 42 அடி நீளமோ கரெக்டாக உங்களுக்கு 2 சென்ட் இடத்த யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா G+1 டூப்ளெக்ஸ் டைப்பில் இன்னர் டேக்கர்ஸ் கொடுத்து வீட்டை 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் டூப்ளெக்ஸ் மாடலில் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்த சைடில் கிழக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணாமல் ரொம்ப மைல்டான கலர் யூஸ் பண்ணி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஃபினிஷிங்கோட வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை நமக்கு நீட்டாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக கேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டலை நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள வந்தோடனே வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங் அளவு 13க்கு 10. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் வாலுக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசி பின்ஸில் செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அதில் கோல்டன் கலர் பீடிங் வச்ச மாதிரி நம்மளுக்கு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இதை போக பார்த்தீங்கன்னா சீலிங்கில் நம்மளுக்கு நிறைய ஸ்பாட்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட நார்த் ஈஸ்ட்னு சொல்கிற ஜலமொழியில் வீட்டோட போர்வெல் வாட்டர் சம்பு நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் கார் பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம வீட்டோட நார்த் வெஸ்ட்டுக்கு வந்தோம்னா அதாவது வீட்டோட வாய்மொழியில் பார்த்தீங்கன்னா அவுட்ரு பாத்ரூமே இங்கே நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அவுட்ரு பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிவிசி வெயிட்லெஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ரொம்ப அழகான மெயின் டோர். மெயின் டோர் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா தேக்கு மட்டில் கிளாஸ் ரெடி பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பக்கத்தில் உங்களுக்கு டிசைனிங் கிளாஸ் கூட நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியாவை நம்மளுக்கு மொத்தமாக 16க்கு 16 அடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2x4 நல்லா கிளாசி பின்ஸ் நமக்கு வந்து டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா 3 சைடு வாலும் பார்த்தீங்கன்னா லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட் பண்ணுற விதமாக இவங்க கொடுத்துருக்க சூப்பரான ஃபால் சீலிங் டிசைன் எல்லோ கலரில் ஸ்ட்ரிப் லைட்டில் மாட்டி அதில் நமக்கு டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி நிறைய ஸ்பாட் லைட்டோட ஃபால் சீலிங் வந்து நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. நார்த் சைட் வாலில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட் பண்ணுற விதமாக டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆக போகிறது வீட்டோட க்யூட்டாக அமைஞ்சிக்கிற கிச்சன் தாங்க. கிச்சன் நம்மளுக்கு 10க்கு 8 சொல்லிட்டு சின்னதாக க்யூட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் நம்மளுக்கு கிராண்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. வால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆர்சிசி லேஃப்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் நம்மளுக்கு வடிவமைச்சிருக்காங்க. இது பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்காக பார்த்தீங்கன்னா 3-4 கடப்பா கலரில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு வெளியே வந்து அப்படி நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட சவுத் வெஸ்ட் அதாவது வீட்டோட குபேர முறையில் அமைச்சிக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு 11க்கு 10ன்னு சொல்லிட்டு இது நம்மளுக்கு ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் சைட் வாலில் மட்டும் வந்து பெருசாக ஒரு யூபிஎஸ்ஸை ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் எல்லோ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம் அளவு 4க்கு 5. இந்த பாத்ரூமில் வர அட்டாச் கம் பாத்ரூமுக்கு என்ன பாத்ரூம்ஸான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது க்ளோசெட், வாஷர் பைப், ஷவர் பைப் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ளோர்லேருந்து வால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசி பின்ஸர் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு நல்லா மேட் பின்ஸர் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க வீட்டோட டவுன் ஃப்ளோர்லேருந்து மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கு வீட்டோட என்ன ஸ்டேர்கேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸ் ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டான கிரானைட்டில் ஒர்க் பண்ணி சேஃப்டி பர்பஸ்க்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அசிஸ்டட் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. மேலே நம்ம ஃபஸ்ட்டு வந்தோம்னா வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இங்கே நம்மளுக்கு சின்னதாக வந்து ஒரு லான்ச் ஏரியா கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க வீட்டோட மேலே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்திருக்கோம். அப்படியே நம்ம வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். டவுன் ஃப்ளோரில் என்ன பெட்ரூம் சைஸ் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோர்லையும் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் சைஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 11க்கு 10. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா டார்க் எல்லோ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அந்த வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு யூபிஎஸ் ஒன்று ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம் அளவு 4க்கு 5. இந்த பாத்ரூம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட், அப்புறம் வாஷர் பைப், ஷவர் பைப், பாத்ரூம்க்கான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணிடுவாங்க. ஃப்ளோர்லேருந்து வால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசி பின்ஸில் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா மேட் பின்ஸில் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க.
இப்போ வாங்க இந்த பெட்ரூம் கோலி வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போய் லெஃப்ட் கட் பண்ணோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூமை பார்த்துடலாம். 2 கிட்ஸ் பெட்ரூம் சொன்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு 16க்கு 10ன்னு சொல்லிட்டு இது நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. நார்த் சைட் வாலில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 சைட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். 3 பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி வெயிட்லெஸ்ஸோட நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா சேம் அதே தாங்க 4க்கு 5. எல்லா பாத்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா என்னென்ன பாத்ரூம் தேவையான சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் வருமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ வாங்க இந்த பெட்ரூம் கோலி வந்து அப்படியே நம்ம லெஃப்ட் கட் பண்ணோம்னா வீட்டோட ஓப்பன் பால்கனி அண்ட் மேலே நம்ம டெரஸ் போறதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அவுட்டர் டோர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வீட்டோட க்யூட்டாக அமைஞ்சிக்கிற குட்டியான பால்கனி. இந்த பால்கனி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா நல்லா மேட்னிஸ் நமக்கு டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ஆர்சிசி லேப்டாப் ரெடி பண்ணி அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக நிறைய ஸ்பாட் லைட்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த லேடர் மூலிமா நம்ம மேலே டெரஸ் ஏறி பண்ணோம்னா அங்கே நம்மளுக்கு ஒரு கிரில் பண்ணி அதுக்கு மேலே சின்டெக்ஸ் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 சின்டெக்ஸ் வந்து நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸ்க்ரீனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காம எல்லாரும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளைய ரோட்டில் வீரப்பாண்டி பருவ தாண்டோன்னு பார்த்தீங்கன்னா சாந்தி மீட்டர் தான் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் 800 மீட்டர் தாங்க இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் பிளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து வெறும் 60 லட்ச ரூபாய்க்கு மட்டுமே ஸ்கோர் பண்ணிக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. சுற்றி பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரி ரெசிடென்ஸ் ஏரியாவில் இந்த வீடு இன்றைக்கி நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்துருக்குன்னு சொல்லி. ஓகேங்க, இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.